அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான, அதே நேரம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் படிப்பினை தரக்கூடிய முக்கியமான சிறந்த நிகழ்ச்சியை பற்றிய பதிவு தான் இது. அல்ஹம்துலில்லா. அன்றைய தினம் கடுமையான கோடை காலம், பயங்கர வெயில்னால பாதிக்கப்பட்டு ஒரு வயதான வயோதிகர் ஒருத்தர், முதியவர் ஒருத்தர் தன்னுடைய ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட தள்ளாடி வந்து சேர்றாங்க. அந்த நேரத்தில் அந்த வயோதிகர் கடுமையான பசியினாலையும் தாகத்திலையும் இருக்கிறாரு. உடனே ஓப்பனாக வெளிப்படையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட உதவி கேட்டு வர்றாரு. நானும் சரி, என்னுடைய ஒட்டகமும் ரொம்ப கடுமையான பசியிலையும் தாகத்திலையும் இருக்கும், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட அந்த வயோதிகர் உதவி கேட்டு நிற்கிறாரு. உடனே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மனிதர்கிட்ட கொஞ்சம் உணவையும் தண்ணீரையும் ஒப்படைக்கிறாங்க. இந்த வயோதிகர் என்ன பண்றாரு, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அவருடைய பசியையும் போக்கிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை அழைச்சிட்டு வந்த அந்த ஒட்டகத்துக்கு போய் தண்ணி கொடுக்குறாரு முதல்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு சூரியனை பார்த்து சூரியனை வணங்குறாரு, சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறாரு. இதை இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவனிக்கிறாங்க. உடனே அந்த மனிதர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான்ப்பா, அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வணங்கணும், அவனுடைய படைப்புகள் தான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே, அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது அப்படின்லாம் இஸ்லாத்தை அந்த வயோதிகர்கிட்ட எத்தி வைக்கிறாங்க. கடைசியாக சொல்லுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த முதியவர்கிட்ட, நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி இந்த சாப்பாடை சாப்பிடல, தண்ணியை குடிக்கலை அப்படின்னா இந்த உணவை மறுபடியும் உங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பையும் அந்த முதியவர் தன்னுடைய கொள்கையில் மாறாமல் சூரியனை தான் வணங்குறாரு, அல்லாஹ்வுடைய பேர் சொல்ல மறுத்துடுறாரு. உடனே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கொடுத்த அந்த சாப்பாடையும் தண்ணியையும் திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா சுப்ஹானல்லாஹ் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட பேசுகிறான். இப்ராஹிமே, அந்த மனிதர் அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்தது கிடையாது. அவருடைய வாழ்நாள் முழுக்க எனக்கு மாறு செஞ்சு தான் வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட எனக்கு நன்றி செலுத்தினதே கிடையாது தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட அவரை பட்டினி போடலையே. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தேவைன்னு வந்த மனிதரை நான் அவருக்கு எழுதின ரிஸ்க்கை நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி அவருக்கு உதவி செய்யாமல் போனீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கிறான். இதை கேட்டு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துடிச்சு போயிடுறாங்க. உடனே அந்த முதியவர்கிட்ட வர்றாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த முதியவர்கிட்ட மறுபடியும் உணவு தண்ணீரை கொடுத்து அந்த முதியவரை கண்ணியமாக சாப்பிட வச்சு திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த சின்ன சின்ன அருட்கொடை நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.